தற்போது ஒரு அண்மை செய்தி. தஞ்சையில் மண் சரிந்த விபத்தில் தொழிலாளர்கள் சிக்கும் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தஞ்சையில் நேற்று பணியில் ஈடுபட்டு கொண்ட போது பூக்கார விழா சாலை ஜெகநாதன் நகரில் பாதாள சாக்கடை மண் சரிந்த விபத்தில் ஒருவர் பலியான நிலையில் அது குறித்தான பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தஞ்சையில் மண் சரிந்த விபத்தில் தொழிலாளர்கள் சிக்கும் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் ஒருவர் பலியான நிலையில் தற்போது அது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தஞ்சை பூக்கார விழா சாலை ஜெகநாதன் நகரில் பாதாள சாக்கடை பணியின் போது மண் சரிந்ததில் ஒருவர் பலியானார். தற்பொழுது இந்த விபத்து குறித்தான பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தஞ்சையில் மண் சரிவு ஏற்பட்டது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தஞ்சை பூக்கார விழா சாலை ஜெகநாதன் நகரில் பாதாள சாக்கடை பணியின் போது மண் சரிந்ததில் ஒருவர் பலியானார். தற்போது இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்கள் செய்த அருள் ரூஸ்வெல்ட் வழங்க கேட்கலாம். அருள் ரூஸ்வெல்ட், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். அதாவது நேற்று தஞ்சை விழார் சாலையில் உள்ள ஜெகநாதன் தெரு பகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு பல மாதங்களாக தண்ணீர் வெளிவராமல் கொண்டிருந்தது. அதனை சரி செய்ய வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனை அடுத்து தஞ்சை விழார் சாலையில் ஜெகநாதன் பகுதியில் பாதாள சாக்கடை சரி செய்யும் பணி என்பது நடைபெற்று வந்தது. இதற்காக புதிய குழாய் அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தொழிலாளர்கள் சுமார் 15 அடி ஆழத்திற்கு மண்வெட்டி குழாய் மூலமாக அமைக்கும் பணி நடைபெற்றது. இதில் ஜேசிபி இயந்திரம் மற்றும் பணியாளர்களை கொண்டு பணி நடைபெற்று வந்தது. நேற்று பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. பணியில் ஈடுபட்டிருந்த தேவேந்திரன் மற்றும் நாராயணமூர்த்தி இரண்டு தொழிலாளர்கள் மண் சரிவில் மாட்டிக்கொண்டனர். அவர்களை மீட்கும் மண் சரிவில் ஏற்பட்டது. உடனடியாக தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டார்கள். இதில் தேவேந்திரன் என்பவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக தஞ்சை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் நாராயணமூர்த்தியை மீட்கும் பணியில் 3 ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார்கள். 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு நாராயணமூர்த்தியை மண் சரிவில் இருந்து மீட்டவரை 108 ஆம்புலன்ஸ் மூலமாக உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். செல்லும் வழியில் அவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. இச்சம்பவம் தஞ்சையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் விபத்து மண் சரிவில் பள்ளத்தில் விழுந்த சிசிடி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. இச்சம்பவம் நேற்று அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது. ராஜ்குமார், அருள், 15 அடி ஆழத்தில் இவர்கள் பணி செய்யும் போது இரு புறங்களிலும் இரும்பு கம்பிகளை கொண்டு தடுப்புகள் அமைக்க வேண்டும். இது குறித்தாக ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? கூடுதல் விவரங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா அது பள்ளத்தில் மிகுந்த ஆபத்தான முறையிலே அவர்கள் வேலை பார்த்து வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பணியை முடித்துவிட்டு மேலே ஏறும் பொழுதே இந்த மண் சரிவு என்பது ஏற்பட்டுள்ளது. இருபுறங்களும் எந்த விதமான பாதுகாப்பு பணிகள் எந்த விதமான பாதுகாப்பு பணி என்பது நடைபெறவில்லை. அதனாலே இந்த மண் சரிவு ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அருள், தகவலுக்கு நன்றி.